வருங்காலம் எப்படி பவுடர் சௌகரியம் சும்மா காமா என்ன தெரியுமா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணீங்க. ஸோ எனக்கும் அது போடுறது விருப்பம் இல்லை. இது நான் சும்மா நார்மலாக கொடுத்தா வீடியோ யாரும் ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேறீங்க. கரெக்டாக அந்த ப்ரிவியூ மட்டும் பார்த்துட்டு ப்ரீசெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஆடுக்கு போயிடுறீங்க. நான் அதுக்கு அடுத்து நிறைய ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ஸோ அதை எல்லாமே வேஸ்ட்டாக போகுது, யாருமே பார்க்க மாட்டேறீங்கன்றனால தான் நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டேன். இனிமேல் நான் போடுற வீடியோவில் பாஸ்வேர்டு வந்து போட போகிறதில்ல. ஏன்னா இனிமேல் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர வீடியோ எல்லாத்துலேயும் நான் வந்து பாஸ்வேர்டு எதுவுமே போட மாட்டேன். இந்த வீடியோலையும் பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை, டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாங்கு, அதுக்கடுத்து அந்த லிரிக்ஸு, இந்த லிரிக்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வீடியோ கீழேயே கொடுத்துருக்கேன். அதை எப்படி லைவாக அதில் ஆட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் லைவாகவே காட்ட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே என்கிட்ட இந்த ஃபாண்ட் எல்லாமே இருக்கனால எனக்கு வந்து காட்டலை. இந்த ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் சொல்லி உங்களுக்கு உள்ளே போனோடனே அந்த ப்ரீசெட்குள்ளே போனோடனே கேட்டிருக்கோம். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க அந்த ஃபாண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மேலே இருக்க பற்றில டவுன்லோடு ஜஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஃபாண்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் இருந்தாலும் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்பில் இருக்க ஃபாண்ட் தான். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, அதை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரமாக இருக்க டச் பண்ணி இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த கீழே இருக்க இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற தொட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கரெக்டாக அந்த டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே போனால் இப்போ நாம இன்புட் பண்ணால் அந்த ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ என்கிட்ட 2 தடவை ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த அது மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரிசையாக மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த வீடியோவில் ஃபாண்ட் எல்லாத்தையுமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் ஆட் பண்ணணும். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோட்டோவும் இந்த மாதிரி அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஒரு 7 ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ ஒரு 7 ஃபோட்டோவை இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி HD குவாலிட்டியில் கட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் இல்லை, மேக்ஸிமம் அது வந்து சும்மா சின்னது தான், அதை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட மேக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃபாண்டை ஆட் பண்ணியாச்சு, நமக்கு எடிட் பண்ண போகிற இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த இமேஜஸை எங்கெங்கே ஆட் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணதுமே இதில் எந்தெந்த இடத்துல உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட் இந்த 3D ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வருதா, இந்த இடத்துல வந்து அந்த கேர்ளோட ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கீழே கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃபைல் மேனேஜர் நமக்கு ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சிருக்க அந்த கேர்ளோட ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் இதில் சேஞ்ச் ஆயிரும். இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் மட்டும்தான் அந்த கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணினா இந்த மாதிரி கிரீன் கலர் பேக்ரவுண்ட் வரும். இதில் வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி கரெக்டாக நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றக்காக தான் அந்த ஆரஞ்சு கலர் அந்த கிரீன் கலர் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்னோட இமேஜ் அதில் நான் ஆட் பண்ண இமேஜை ஆட் பண்ணுறேன். அப்போ நான் வேறு இமேஜ் கூட இப்போ நான் இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சா, ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். மூவ் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் எதுவுமே நமக்கு மறையில கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து அடுத்த பீட் மார்க் வாங்க. அடுத்த பீட் மார்க் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே அந்த வந்து
கிரீன் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த கிரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த கிரீன் கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர்னு ஃபில் போங்க. போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அதே மாதிரியே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ இந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஏதாவது மறைஞ்சுன்னா சும்மா கையாலே கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து மறையாத அளவுக்கு மட்டும் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட். இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், அந்த கேர்ளோட போட்டோ. ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த கேர்ளோட போட்டோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கேர்ளோட போட்டோ வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் இந்த கிரீன் கலர் இருக்க இடத்துல நம்மளோட இமேஜோ, ஸோ அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் இருக்க பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எதை சொல்லணும்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளோட ட்ரெஸ்ஸு கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கா, ஆனால் அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றினா உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அந்த கேர்ளோட கலர் என்ன கலரோ, ஸோ இந்த கீழே இருக்க ட்ராக்குகளை போயிட்டு அந்த கேர்ளோட ட்ரெஸ் மேலே வச்சாலே இந்த மாதிரி கலர் வந்துடும். இந்த கலரை நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபேஸை மறைக்கிற இடத்துல மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டையும் அதுக்கு மேலே கொண்டு வந்து மூவ் பண்ணி ஈஸியாகவே செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி எல்லாத்தையுமே ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மீத இருக்க எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் அந்த இமேஜஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அலாம்ரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.